மஇகா தேசிய தலைவரும் எம்ஐஇடி அறவாரிய தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் எஸ்பிஎம் மாணவர்கள் நம்பிக்கையுடன் தேர்வு எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். கல்வியில் வழிகாட்ட மஇகா எம்ஐஇடி காத்திருப்பதால் முழு முயற்சியையும் ஒன்று திரட்டி எஸ்பிஎம் தேர்வை மாணவர்கள் எழுத வேண்டும். இன்று நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கும் எஸ்பிஎம் தேர்வுகளுக்கு அமரும் அனைத்து மலேசிய மாணவர்களுக்கும், குறிப்பாக இந்திய மாணவர்களுக்கு தனது நல்வாழ்த்துகளையும் விக்னேஸ்வரன் தெரிவித்துக் கொண்டார். இதில் சிறந்த தேர்ச்சி பெற்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதன் மூலம் தங்களின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் படித்த பள்ளிக்கு மட்டும் பெருமை சேர்க்காமல் நமது இந்திய சமுதாயத்திற்கும் பெருமையையும் கௌரவத்தையும் சேர்க்கிறீர்கள் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தமிழ் மொழி இந்த நாட்டில் பள்ளிகளிலும் உயர்நிலை கல்வி கழகங்களிலும் என்றும் நிலையாக நிலைத்திருப்பதற்கு ஒரு காரணம் தமிழ் பள்ளிகள் என்றால், மற்றொரு காரணம் தமிழ் மொழி கல்வி ரீதியாக தொடர்ச்சி பெறுவதற்கு இடைநிலை பள்ளிகளில், குறிப்பாக எஸ்பிஎம் தேர்வுகளில் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் ஒரு பாடமாக எடுக்கும் இந்திய மாணவர்களாகும். எனவே எஸ்பிஎம் தேர்வுகளில் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்களை எடுக்கும் இந்திய மாணவர்களும் அந்த பாடங்களில் சிறந்த தேர்ச்சி பெற வேண்டும். அதேவேளையில் மஇகா மூலம் தோற்றுவிக்கப்பட்ட எம்ஐஇடி கல்வி அறவாரியம் வசதி குறைந்த இந்திய மாணவர்களுக்கு கரம் கொடுத்து உதவ காத்திருக்கிறது. இந்திய மாணவர்கள் தங்களின் தகுதிக்கேற்ப விருப்பமான துறைகளை தேர்ந்தெடுத்து பயில எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தன் கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறது. எஸ்பிஎம் தேர்வுகளை அடுத்து டிவேட் எனும் தொழிற்பயிற்சி கல்வியை தொடர விருப்பமுள்ளவர்களுக்கு பிரம்மாண்டமான அளவில் சிரம்பான் டேஃப் கல்லூரி வளாகம் புதுப்பிக்கப்பட்டு தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே இந்திய மாணவர்கள் அனைவரையும் கல்வித்துறையில் எல்லா வகையிலும் வழிகாட்ட மஇகாவும் எம்ஐஇடியும் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. ஜெட் பிளாக் 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.